நாங்கள் உங்களை முழுமையாக நம்புகிறோம், நீங்களும் எங்களை முழுமையாக நம்பணும், வந்துட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. ஒருத்தர் மட்டும் இல்லை, நிறைய பேர் பேசியிருக்காங்க. இப்போ யார் யார் பேசுனது, எங்கே பேசுனாங்க, அதான் மேட்ரு. இன்றைக்கி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் என்ன, யாரெல்லாம் பேசியிருக்கிறா எல்லாத்தையும் பார்த்துடலாம் வாங்க. தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள், அவர் இன்னைக்கு என்னன்னா இணைப்பு விழா நடந்துச்சுப்பா. யார் யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்கன்னா, எம்ஆர் விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் இருந்தவர், அப்புறம் டாக்டர் விஜயபாஸ்கர் ஸ்கொயர் இன்றைக்கி அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதிமுகவில் நிறைய முக்கியமான நிர்வாகிகள் அதிமுகலேருந்து தாவேகாவில் இன்றைக்கி இணைகிற இணைப்பு விழா நடந்திருக்கு. அந்த மேடையில் எல்லோரும் உட்காண்ட்ருக்கிறாங்க. என்னதான் இப்போ தாவேகாவில் இணைஞ்சிட்டாலும் அதிமுக மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பெரிய கட்சியிலேருந்து இங்கே இணையும் போது அவங்களுக்கு ஒரு பீதி இருக்கும். அந்த ஸ்டேஜில் உட்காரும்போது நம்ம எடுத்த முடிவு கரெக்டாக தப்பான்னு தெரில, வந்துட்டோம் உட்காந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதை பார்த்துட்டார் போல் ஆனந்த் அவர்கள். என்ன நம்ம கட்சிக்கு இவ்வளோ குழப்பமாக இருக்காங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எங்களை நம்பணும் அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீக்கராகவே மாறிட்டார் ஆனந்த் அவர்கள். அன்று வாத்தியார், இன்று தளபதி, ஆனால் பாதை ஒன்றுதான். அதனால நீங்க அங்க இருந்துட்டு என்னடா இங்க வந்துட்டோம்லாம் நீங்க நினைக்க வேணாம். உங்களை நாங்க பத்திரமா திரும்ப திரும்ப சொல்றோம், உங்களை நாங்க ரொம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துப்போம். அதுல நீங்க சந்தேகம்லாம் பட வேணாம். மேடையில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க வேற கட்சியில் இல்லை, ஆனால் உங்களை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் நம்புவோம். எங்களை நீங்கள் தயவு செய்து உண்மையாக எங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் பேசினதுக்கு அப்புறமா அமைச்சர் ஆதவர்ஜுனா அதே மேடையில் பேசினார். அவர் இந்த இணைப்பை பற்றிலாம் நிறைய விஷயம் பேசினார். ஆனால் வழக்கம் போல் கரூரில் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம், அதை நான் விடவே மாட்டேன், எனக்கு தீக்காத கணக்கு ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசினார். அந்த கரூர் கணக்கு தான் சிபிஐயில் தீர்த்துனுக்கிறாங்க. ஆனால் தீர்த்து நிற்கும் போதே இவர் என்ன சொல்கிறாருன்னா, சட்டம் தன் கடமையை செய்யும், எதிர்பார்க்குறோம் செய்யுங்க, சட்டம் தான் உங்கள்கிட்ட இருக்குல்ல, அதிகாரம் இருக்குது, சட்டம் இருக்குது, போலீஸ் இருக்குது, நீங்கள் சொல்கிற அந்த பழிபாவங்கள்லாம் உண்மைன்னு ப்ரூவ் பண்ணுங்க, அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. கமான் ப்ரூவ் இட் ஐசே. நம்ம மேடையில் நின்று டைலாக் பேசி மக்கள் நிறைய எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விடமாட்டேன் உன்னை, அது விடமாட்டேன்னு சொன்னதோட நடவடிக்கை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நடவடிக்கையை எதிர்நோக்கி எல்லாருமே காத்துனுக்கிறாங்க. ஆதவர்ஜுனா அவர்கள் இந்த கணக்கை எப்படி முடிக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ அந்த கணக்கு முடிக்கிறத பற்றி எப்படி வெடிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இதே மன்றத்தில் சொன்னோம், எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா அவர்கள் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, பண அரசியல் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப பயங்கரமாக பேசியிருக்காரு. திமுக பண அரசியல் பண்ணி தோற்று போயிட்டாங்க. அப்போது அந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு செட் ஆகலை. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, எங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னா, ஆட்சிக்கு வந்தாச்சு பணம் இல்லாமல் மக்களுக்கான சேவை அரசியல் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி உணர்ச்சி பங்க பேசியிருக்காரு ஆதவர்ஜுனா அவர்கள். நமக்கான ஒரு குறிக்கோள், கனவு இருக்கு. ஆட்சிக்கு வந்துட்டோம், என்ன குறிக்கோள்? இதுதான் குறிக்கோள். திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தமா கொள்ளை அடிச்சு இது வரைக்கும் மக்களுக்கு தண்ணி கொடுக்கல. குழாயில தண்ணி கிடையாது, சரியா கரண்ட் கிடையாது, சரியா ரோடு கிடையாது. அப்ப இந்த எளிமையான பணிகளை செய்யறதுக்கு நாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். இது எல்லாம் ஒரு ஊழலா மாத்தி கடைசி ஒரு 40 கோடி கொடுத்து மக்கள் அவங்களை ஜெயிக்க வைக்க முடியல, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்ப தமிழக வெற்றி கழகம் ஏன் பண அரசியல் விரும்ப மாட்டேங்குது? தமிழரோட நோக்கம் என்ன? திமுக ஆல்ரெடி 40 கோடி 30 கோடி கொடுத்து தோத்துட்டாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லோரும் முதலமைச்சருடைய வழியில் பணம் வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? பணம் வச்சுதான் திமுக தோத்துட்டாங்களே. இனிமே நேர்மையான அரசியலை தலைவர் வழியில் செய்யணும். எல்லாரும் முடிவு பண்ண, தமிழக வெற்றி கழகத்தில் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. சோ நம்மளுடைய தலைவர் வழியில் நேர்மையான அரசியலையும் மக்களுக்கான அரசியலையும் கொள்கைக்கான அரசியலையும் உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அதுக்கடுத்துதான் விழாவின் நாயகர்கள். இந்த விழாவுக்கெல்லாம் நாயகனாடா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. இல்லை, இணைப்பு விழானா யார் இணைய போகிறா அப்படின்னா இவங்க 2 பேர், விஜயபாஸ்கர் அவர்கள் 2 பேர் இருக்காங்களே, அவங்க தான் இணைகிறாங்க. அப்போ அவங்கள நம்ம கேட்கணும்ல. முதல்ல விஜயபாஸ்கர் அவர்கள்
யார் முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள். அவர் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்குது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இது வெறும் ட்ரெய்லர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ இந்நேரம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெஞ்சுவலி வந்திருக்கும். என்னடா இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் ட்ரெய்லருங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்நேரம் அவருக்கு நெஞ்சுவலி வர்ற அளவுக்கு இது நடந்திருக்கு. இப்போ இது ட்ரெய்லர் தான் அப்படின்னா டெல்டாவில் தான் மெயின் பிக்சர் நடக்க போதான். இப்போ நடக்க போகிற இடத்தையும் சொல்லியாச்சு. சம்மந்தப்பட்ட ஆள் என்ன ஏதுன்னு இப்போ அதிமுக வந்து தலையை பிச்சுட்டு நிற்க போகுது. அது என்ன நடக்குது அப்படிங்கிறது எதிர்காலத்தில் பார்க்கலாம். இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த ட்ரெய்லரு மெயின் பிக்சரு அப்படின்னு பேசின மாஸ் டைலாக கேட்கலாம். ஏற்கனவே சொன்னது போல இந்த விழா இன்றைக்கு சென்னையில் இருந்து 7 மணி நேர பயணமாக கரூர்ல இருந்து புதுக்கோட்டையில இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். இது ட்ரெய்லர். டெல்டாவில் மெயின் பிக்சரை நீங்க பாப்பீங்க. இப்பொழுது எப்படி 5 மாவட்ட செயலாளர்கள், 10 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வந்தார்களோ அதே போல இன்னும் தமிழக வெற்றி கழகத்திற்கு துணை நிற்கக்கூடிய அளவுக்கு வலு சேர்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் விரைவில் மெயின் பிக்சரை பார்ப்பீங்க. அதுக்கு அடுத்தது நான் வந்து பெரிய வலியும் வேதனையும் கொண்டு தான் இங்கே வந்து சேர்ந்துருக்கிறேன் நான் அப்படின்னு வேதனையை பதிவு பண்ணியிருக்காரு. என்னென்னா உண்மையாகவே உங்களுக்கு வேதனை இருக்கலாம். ஏன்னா பல ஆண்டுகளாக அதிமுகவுக்காக உழைச்சவங்க, அங்கேருந்து ஒரு எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல ஒழுங்கா அப்படின்ற ஒரு வேதனையோடு தான் இங்கே வந்து இப்போ தாவேகால வந்து இணைகிறாங்க. இது இல்லைன்னு சொல்ல, வேதனை இருக்காது, அதாவது சும்மா நடிப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ரொம்ப நாளாக நீண்ட காலமாக அதிமுகவோட வளர்ச்சிக்காகவும் கட்சிக்காகவும் பாடுபட்டுட்டு அங்கே வந்து எங்களுக்கு கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, இப்போ புதிய தலைமை வந்து கரெக்டாக எங்களை நடத்தலை அப்படின்ற ஒரு அதிருப்தியில் தான் இங்கே வர்றாங்க. ஸோ அதிருப்தியில் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக அங்கே நல்ல அம்சங்கள் இருந்திருந்து தான் அங்கே இருந்திருப்பாங்க, அங்கேருந்து அரசியல் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று தாவேக்கா கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு அதிமுகவுக்குள்ள இருக்க இவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஒரு எண்ணம் ஓட்டம் இருந்துச்சு. அதை சொல்லியும் பார்த்தாங்க, அங்கே நடக்கலை. அப்படின்ற பட்சத்தில் இப்போ தாவேக்காவோட கூட்டணி வைக்க முடியலனாலும் தாவேக்காவில் இணைஞ்சிடலாம்ல அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் இப்போ வந்து நமக்கு அங்கே கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை. தாவேக்காவில் வந்து நமக்கு கரெக்டான ஓப்பனிங் இருக்குது, ஓகே ஷிஃப்ட்டு, ஆனாலும் வேதனை தான் அப்படின்ற மாதிரி அந்த வேதனையை வந்து பதிவு பண்ணியிருக்காரு விஜயபாஸ்கர் அவர்கள். தேர்தலுக்கு முன்பே தலைமையிடம் வலியுறுத்தணும் தாவேக்காவோடு கூட்டணி போகணும், அதை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின் பெரும்பான்மையான மக்கள் வாக்களிச்சுட்டாங்க, ஒரு ஆட்சி மலரணும்னு வாக்களிச்சுட்டாங்க. அப்ப நம்ம அமைச்சர்லாம் வேண்டாம், நம்ம வெளியில இருந்து ஆதரவு கொடுத்து அந்த ஆட்சிக்கு நம்ம துணை நிற்போம் சொன்னோம், அதை செவிமடுக்கல. இயற்கைக்கு முரணாக, எப்படி அகைன்ஸ்ட் தி நேச்சுரல் கோர்ஸ், இயற்கைக்கு முரணாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தியதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறோம். நாங்கள்லாம் பிறவிலே அதிமுக 2வது தலைவர். எங்கள் கடிதத்தெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா எல்லாருக்கும் கண்ணீர் வருங்க. அதனால இந்த நேரம் நாங்கள் யாரையும் பொதுவாக இப்போ விமர்சனம் சொல்ல இல்லை. அதனால பழையன கழிதலும் புதியன புதிலும் மறுமலர்ச்சி, நான் கண்ணியத்தோடு எப்போதுமே பேசக்கூடியவன். அதனால விமர்சனங்களை குறைத்துக் கொள்கின்றேன். எங்கள் கடிதத்தை நீங்கள் படித்தீர்களானால் வி லவ் த பார்ட்டி, வி லவ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா. அதை தாண்டி எனக்கெல்லாம் அம்மா திருமணம் பண்ணி வச்சாங்க, 2 குழந்தைக்கு அம்மா பெயரிட்டாங்க. அந்த வழிகளையும் வேதனைகளையும் ரணங்களையும் சுமந்து கொண்டு ஒரு அத்தியாயத்தை முடித்து புதிய அத்தியாயத்தில் நாங்கள் காலடி வச்சிருக்கோன்றது மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது மறுபடியும் இந்த டீசரு, ட்ரெய்லரு, மெயின் பிக்சரு, அப்புறம் முக்கியமான மேட்ரு. இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் பேசும்போதெல்லாம் எடப்பாடி ஐயாவோட முகம் தெரிகிற மாதிரி தான் நாங்கள் நிற்போம். ஆனால் இனிமேல் அப்படி முடியாது. இனிமேல் அவங்க தாவேக்காவை சார்ந்தவங்க. ஸோ விஜய் அவர்கள் முகம் தெரிகிற மாதிரி தான் நம்மளால் நிற்க முடியும். இனிமேல் நாங்கள் அந்த பக்கம் போய் இந்த பக்கம் வர வேண்டிய வேலை இல்லை, இந்த பக்கமே நின்ற வேண்டியது தான். இந்த மூஞ்சி தெரிஞ்சால் போதுன்ற மாதிரி. சரி, இந்த ட்ரெய்லர் மெயின் பிக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்காததெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி விஜயபாஸ்கர் அவர்கள் பேசியிருக்காரு. என்னடா எதிர்பார்க்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்போ எஸ்பி வேலுமணி அவர்களாக இருக்கட்டும், சிவி சண்முகம் அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இதே மனநிலையில் தான் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க நம்ம செய்தியாளர். அதுக்கு பதில் சொல்லும் போது தான் விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே நடக்கும், வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு விஜயபாஸ்கர் அவர்கள். அமைச்சர் வேலுமணி அவர்தான் கோவையினுடைய அதிமுக முகம். அவர் இல்லாமல் அங்கே கோயம்புத்தூர் இல்லை. முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் அவர் விழுப்புரத்தினுடைய அதிமுக முகம். அவர் இல்லாமல் அங்கே விழுப்புரத்தில் கட்சி இல்லை. முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு கரூராக இருக்கட்டும், இல்லை திருச்சியாக இருக்கட்டும், புதுக்கோட்டையாக இருக்கட்டும், நாங்கள்லாம் அதிமுகவுடைய எங்கள் மாவட்டத்துடைய முகங்கள். 4 பேர் எதுக்காக வந்திருக்காங்க? ஆக இவர்களெல்லாம் வேண்டாம் என்று நினைத்தால் அந்த தலைமையை நாம் என்ன சொல்வது? இல்ல, அவர்களுடைய மனநிலை என்னவா இருக்குது? தாவேக்கால இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? உங்ககிட்ட தொடர்பாக பேசிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பாருங்கள், நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலே நடக்கும். அதுக்கடுத்தது எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் அவர் வர்றார். அவரும் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து வேதனை தான், ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இப்போ இதில் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே மன வருத்தத்தை தான் சொல்லியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் மன வருத்தத்தை தான் 2 விஜயபாஸ்கர் அவர்களும் பகிர்ந்துருக்கிறாங்க.
அந்த வரிசையில் இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறத கேளுங்க. நாங்கள் மாற்றுக் கட்சிக்கு வந்துட்டோம் தம்பி. இனிமேல் நாங்கள் போய் அவருக்கு என்ன அறிவுரை சொல்ல போகிறோம்? ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடியே அது நடந்திருக்கணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் எஸ்டிஎஸ் பிரிஞ்சு போனார். அவரை அரவணைச்சவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். கண்ணதாசன் பயங்கரமாக விமர்சனம் பண்ணார். அவர் அரசவை கவிஞனாக்கினவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் எத்தனையோ பேர் இன்னைக்கு இருக்கிற முன்னாள் அமைச்சர் இவங்க வரைக்கும் காளிமுத்து வரைக்கும் எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. அந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி அவங்க அரவணைச்சாங்க. ஆனால் நம்முடைய பொதுச் செயலாளர் 32 மாவட்ட செயலாளரை ஒன்னா நீக்கி அங்க ஒரு புது மாவட்ட செயலாளரை போட்டு போஸ்டிங் இல்லாத ஒரு மாவட்டங்கள்ல போஸ்டிங்களை உருவாக்கி அது கட்சிக்கு நல்லதல்ல. அதையெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு வகையில சமரசமாகும்னு எதிர்பார்த்தோம். இல்ல, விஜய் தலைமையிலான அரசு அவங்க எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க. 42 ஆண்டு காலம் நான் உறுப்பினராக இருந்திருக்கிறேன். பல பதவிகள் இருந்திருக்கிறோம், உள்ளாட்சியிலிருந்து அமைச்சரிலிருந்து. இருந்தாலும் நம்முடைய டாக்டர் சொன்ன மாதிரி தான் மிகுந்த மனவேதனையோடு தான் பல கட்ட யோசனைகளுக்கு பிறகு தான் இந்த முடிவு எடுத்தோம்.